தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/1/2026 புதன்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் காலை 7:04 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்கறது அரசு வேலை கிடைக்குமா ஐயா, அரசாங்க வேலை கிடைக்குமா, அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கம்பாங்க. சில பேருக்கு தனியார் துறையில் தான் வேலை, சில பேருக்கு சொந்த தொழில். இந்த தொழில் ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கணும். அதுக்குதான் 10ஆம் இடத்தை ஒரு முத்தான இடம்னு சொல்லுவோம். 10 வந்து தொழில் ஸ்தானம். இந்த சூரியன் நல்ல பலமாக இருந்துச்சு அப்படின்னா அரசு வேலைகள் கிடைக்கும். சூரியன் தான் ராஜ கிரகம். அதுக்கு ஒரு பாடல் உண்டு, சிம்ம லக்னத்தில் பற்றி ஒரு பாடல் வருது. அது என்ன அப்படின்னா, சிம்மத்தில் பிறந்தவருக்கு சூரியன் செவ்வாய் சிறப்பான சுபர் ஆவார். சூரியனும் செவ்வாயும் அதுக்கு சுபகிரகமாக வருது. செவ்வாய் சுக்கிரன் நன்மை தரும் யோகத்தை கொடுக்க வல்லார். செவ்வாயும் சுக்கிரனும் நன்மை தரும் யோகத்தை கொடுக்குமா, அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை தரும் யோகத்தை கொடுக்க வல்லார். தர்ம கர்மாதிபதி யோகமெல்லாம் இருந்தால் மிகச்சிறப்பான வாழ்க்கை அமையும். நலம் திகழும் சூரியனோ ஆத்மகாரகன். சூரியனை ஆத்மகாரகன் சொல்லுவாங்க. பன்மடங்கு பலன் கொடுக்க ஜாதகத்தில் பலம் பெற்று ஆதவனும் விளங்க வேண்டும். உங்களுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்தா சூரிய பலம் நல்லா இருக்கும். அப்படி இருந்தா உண்மையிலே தொழில் குறிக்கும் இடத்தில் நின்றான். 10ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ கவிஞர் கண்ணாசனுக்கெல்லாம் சூரியனும் புதனும் இருக்கும். அதாவது புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம். தனாதிபதி வந்து லாபஸ்தானத்தில், வாக்கு ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில். அவருடைய ஜாதகத்தில் வாக்கே அவருக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் வருமானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிச்சு. அது மாதிரி உண்மையிலே தொழில் குறிக்கும் இடத்தில் நின்றால், சூரியன் வந்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல நின்றுச்சுன்னா உயர் பதவி இவருக்கு உண்டு. அரசு வேலை மண்ணுலகில் தடையின்றி இவருக்கு வாய்க்கும். மன்னவர் போல் பொது வாழ்வில் சிறப்பும் சேரும். மன்னவராக இருக்கலாமா, ராஜா மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கான். பொதுவாக இருக்க லக்னங்களிலே சிம்ம லக்னம் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கலியுகத்தில் கடக லக்னம்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி சிம்ம லக்னம் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. சிம்ம ராசியில் இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் சில இடர்பாடுகள் வந்தாலும் கூட திசாபுத்திகள் வலுவாக இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை பாதை சீராகும் என்று சொல்லி, உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். எந்த லக்னம் நீங்கள், எந்த ராசி நீங்கள், எது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், அதற்குரிய திசை நடைபெறுகிறதா, அது நடைபெறவில்லை என்று சொன்னால் எப்பொழுது நடைபெறும், அது நடைபெறுகின்ற பொழுது எந்த தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும், எந்த தெய்வத்தை எந்த இடத்திற்கு சென்று எந்த யோக பலம் பெற்ற நாளிலே வழிபட்டால் அந்த திசை நமக்கு நல்ல கனிவான பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதை எல்லாம் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கின்ற நாள். ஊக்கமும் உற்சாகமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2லே சந்திரன். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தாய்வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவைகள் எல்லாம் இந்த நிகழ்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாங்கிய இடத்தை பத்திரப்பதிவு செய்ய முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அந்த தடைகள் அகலும். சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். நினைத்ததை காட்டிலும் கூடுதலான வருமானம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டுப்பாடுகள் அகல தகுந்தவர்களின் ஆலோசனை கிடைக்கின்ற நாள். தலைமை பொறுப்புகள் கூட தானாக வரலாம். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரும். நட்பு வட்ட விரிவடையும். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய விஷயம் இப்பொழுது முடிவில் நன்மையாகவே உங்களுக்கு முடியப் போகின்றது. மதியம் உங்களுக்கு பயணத்தின் மூலமும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 2லே குரு இருப்பதால் திரண்ட செல்வம் வரக்கூடிய நாளாக இன்று இருப்பதால் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். தொழில் உத்தியோகத்திலே கணிசமான தொகை கைகளில் புரடும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியில் குரு இருக்கின்றார். ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து இணையும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். விட்டுப்போன உறவுகள் சொந்தங்கள் இன்று மீண்டும் வந்து சேரலாம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே சூரியன் செவ்வாய் இருக்கின்றார். அவரோடு புதன் சுக்கிரன் இருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். ராசிநாதனே மறைந்திருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். ராசியில் குரு இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளோ உங்களுக்கு வரலாம், அல்லது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். பழைய தொழிலை விட்டு நீங்கள் மாறி புது தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தால் அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் வேலைப்பாடு கூடுதலாக இருக்கும். மேலதிகாரிகள் கொஞ்சம் பணிச்சுமையை அதிகரிக்கத்தான் செய்வார்கள். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட ராகுவும் கூட இருக்கின்றார்.
மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கின்றது. அயல்நாடு செல்லும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும், நல்ல இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது வரலாம். 2 கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். பொதுவாகவே உங்கள் ராசியை பொறுத்தவரை அடிக்கடி மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்றைக்கு கிழமை புதன் என்பதனால இன்றைக்கு அனுமனை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது 7 நேராக 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் வலிமையான கிரகங்கள் இருப்பதனாலே இன்றைக்கு மறைமுக எதிர்ப்புகளும் உண்டு. கடன் சுமையும் உங்களுக்கு கூடலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்திலும் சிறு சிறு தொல்லைகள், கைவலி கால்வலி என்று வரலாம். அல்லது ஏதாவது ஒரு சிறு தொல்லைகள் வந்து வைத்திய செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாகலாம். இருப்பினும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெற உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக கை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. இன்றைக்கு கிழமை புதன் ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அனுமனை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்ப ஓய்வுக்காக விரைந்து செயல்படுகின்ற நாள். 10லே குரு இருக்கின்ற பொழுது பதவி மாற்றம் வரும். அந்த பதவி மாற்றம் சிறப்பாக இல்லையே, நாம் இந்த வேலையை விட்டு விடுவோமா, வேற வேலைக்கு செல்வோமா, விஆர்எஸ் பெற்றுக்கொள்வோமா, அல்லது அயல்நாடு செல்லலாமா, அல்லது சொந்தமாக செய்யலாமா என்றெல்லாம் பலவிதமான குழப்பத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுயமாக தொடங்கலாம் என்று சிந்திப்பீர்கள். அதற்கு நண்பர்களும் உறவினர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். என்ன இருந்தாலும் 2ஆம் இடம் வலுவாக இருப்பதனால இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு நன்மைகளை வழங்கப் போகின்றார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களிலும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு வேலை பார்க்கும் இடத்திலே சில பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகளின் அனுசரிப்பு குறையும். சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். குறுபார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட மனக்கிளேசங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் நீங்கள் அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இலக்குமி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். செலவு உங்களுக்கு வந்தாலும் வரவு 2 மடங்காக வரலாம். உங்களுடைய ராசிக்கு 3லே சூரியன். எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க அரசு வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பணவரவு திடீரென உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை உருவாக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் நடக்கும் தொழிலை தாய் தொழிலாக வைத்து பிற தொழில் செய்வதற்கு கூட்டு தொழிலாக யாரையேனும் சேர்த்துக் கொள்வோமா, ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது என்றெல்லாம் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்று ஈடேறப் போகின்றது. 4ஆம் இடத்திலே ராகுவும் சனியும் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல்கள் வரலாம். பல்வலி, கண்வலி போன்றவர்கள் வரலாம். கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10லே கேது இருப்பதனாலே தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து நெய்ய முற்படுவார்கள். நீங்கள் அவர்களை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. எனவே ஆர்வம் காட்டாத செயல் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆதரவு நட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பக்குவமாக பேசி பல காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் வியாபார போட்டிகள் அதிகரித்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக இன்று நண்பர்கள் மட்டுமல்ல மாற்று இனத்தவர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். 2லே சூரியன் இருப்பதாலே அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம். ஆனால் கேட்ட பொறுப்புகள் கிடைக்காது. வேறு பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். அந்த பொறுப்புகள் உங்களுக்கு திருப்தியான பொறுப்பாகவே அமையலாம். 3லே ராக இருப்பதனாலே உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. அவர்கள் மூலமாக ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடலாம். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தன்னம்பிக்கையை தளரவிடாமல் வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக வர வேண்டுமானால் தன்னம்பிக்கையை தளரவிடக்கூடாது. உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, சில நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் 2லே ராகு இருப்பதனாலே பொருளாதார பிரச்சனை அகலும். எந்த இடத்தில் எந்த கடன் வாங்கி இருந்தாலும் அதை செட்டில் செய்ய வேண்டும், அதை கொடுத்து மகிழ வேண்டும். அதற்குரிய வருமானம் வரவில்லையே என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த திடீர் வரவுகள் வரலாம். 8ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே கைவலி கால்வலி போன்ற சிறு சிறு தொல்லைகள் வரலாம். உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. நண்பர்கள் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இன்று இல்லத்திலே நடைபெறும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள், பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள் போன்றவைகள் நடைபெறலாம். கட்டிட திறப்பு விழா, கடை திறப்பு விழாக்களிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்திலே ஒற்றுமை பலப்படும். தொழில் வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சிகள் அகலும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக முற்படுவீர்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அக்கறை செலுத்துகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. விரயங்களை சுபவிரயமாக மாற்றும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். குழப்பங்கள் அகலும் நாள், குதூகலம் கூடும் நாள், கொள்கை பிடிப்போடு செயல்படுகின்ற நாள். தேக்க நிலை மாறி உங்களுக்கு தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணி ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையலாம். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களின் ஆதரவோடு பெருமை சேரக்கூடிய நாள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களுடைய கல்யாணம் சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவோ, கடல் சென்று படிக்க வேண்டும் என்றால் அதற்காகவோ நீங்கள் எதற்கு முயற்சித்தாலும் பிள்ளைகள் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் இன்று அனுகூலமான நாளாகவே இருக்கின்றது. விரயச்சனையின் ஆதிக்கம் இருப்பதனாலே விரயங்கள் உண்டு என்றாலும் நல்ல விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய செலவிடுவது உத்தமம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.